எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் இரண்டே பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அது கூட அரை டம்ளர் அளவு வினிகர் சேர்த்துக்கிறேன். அது கூட இந்த ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே அந்த வினிகரில் கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கரைய வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுத்தமாக கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். லைட்டாக 1-2 இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே அதில் சேர்த்துக்கங்க. இப்போ மூடியை போட்டு நல்லா மூடி விட்டுட்டு அந்த பாட்டிலில் லைட்டாக இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்னதாக இருக்கிறதும் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த செல்ஃப்லாம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிசுபிசுப்பு சுத்தமாக இருக்காதுங்க. உங்களுக்கு ஷெல்ஃபும் நல்லா க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்போம். அப்போது இந்த ஆயிலெலாம் ரொம்ப சேர்ந்து அதிக நேரம் எடுக்கும். அப்படியெல்லாம் நம்மளுக்கு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீன் ஆகிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எப்போதும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே டைல்ஸ்லேயும் நல்லா சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் தொடச்சி விட்டுடலாம். நான் சோப்போ இல்லை எதுவும் சேர்க்கலைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துணி இல்லைன்னா ஸ்பாஞ்சு வச்சு இந்த மாதிரி தொடச்சி விடுங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டைம் தான் துடைக்கிறேன். அதுலேயே எவ்வளவு க்ளீன் ஆகிடுதுன்னு. சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இதே மாதிரி நீங்கள் கலந்து வச்சுட்டு வேலையெல்லாம் முடித்த பிறகு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு. நான் 1 டைம் தான் தொடச்சிருக்கேன். இப்போ மேலே அந்த டைல்ஸையும் தொடச்சி விட்டுடலாம். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி இருக்கும்போது க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஆயிலே இருக்காது. சுத்தமாக க்ளீன் ஆகிடும். வினிகரும் பேஸ்ட்டும் சேர்த்ததுனால உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்குங்க. இப்போ கீழே அந்த பிளேட்டையும் தொடச்சி விட்டுடலாம். ஒரு தடவை துடைக்கும் போதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு க்ளீனாக இருக்குன்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுப்பும் மேலே டைல்ஸும் அந்த ஷெல்ஃபும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இந்த லிக்விடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இந்த எண்ணெய் பிசுபிசுப்பான பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். நம்ம ஆயிலாக இருக்கும்போது 2 தடவையாச்சும் நம்ம சோப்பு போட்டு அதை கழுவுவோம். நான் 1 தடவை தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இங்கே கஷ்டப்படாமல் தேய்க்கலாம். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பாருங்கள்,
ஒரு தடவை தேய்ச்சதுலேயே சுத்தமாக க்ளீன் ஆகிட்டு இதை நான் உங்கள்கிட்ட கழுவியும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு லிக்விட் போதுங்க, உங்களுக்கு பல வேலைக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், அது அப்படியே எல்லாமே வந்துருச்சு, சுத்தமாக ஆயிலே இல்லை. நல்லா க்ளீன் ஆகிட்டு பாருங்கள். நான் ஒரு தடவை தான் அந்த லிக்விடை சேர்த்துருக்கேன். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் தொட்டு பார்த்தா கூட அதில் பிசுபிசுப்பு இருக்காதுங்க. இந்த மாதிரி பாத்திரத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா பாத்திரத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் ஆயிலாக உள்ள பாத்திரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாத்ரூமில் டாய்லெட்டில் லேசான கரை இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் இதை ஊற்றி விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அதுவும் க்ளீன் ஆகிடும். வாஷ் பேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.